திருச்சி கிழக்குல எந்த கட்சி ஜெயிக்கும்? இப்ப தற்போது தாவேக்கா வந்து ஓரளவு இளைஞருடைய மாசுங்கிறதுனால அவங்களோட வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி தோணுது. விஜய் இங்க நிக்க போறதா சொல்றேன், என்ன ஜெயிப்பாரா? விஜய்க்கு வந்து எங்கனாலும் அவர் ஒருத்தர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கட்சி எவ்வளவு இருக்கு? டிவிக்கே தான் ஃபுல்லா. விஜய் இங்க நிக்க போறதா சொல்றாங்க, என்ன ஜெயிப்பாரா? விஜய் கிழக்கு தொகுதி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் தான் நிப்பாரு, விஜய் ஜெயிப்பார். ஆனா கண்டிப்பா ஜெயிப்பாரு. விஜய் என்ன ஜெயிப்பாரா திருச்சி கிழக்குல? கேட்பாங்கண்ணே, பசங்களுக்காக வேலை கொடுத்தா கண்டிப்பா விஜய் நிக்க போறதா சொல்றேன், என்ன ஜெயிப்பாரா? விஜய் நின்றா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அவர் தலைவர் இல்ல, கட்சி தலைவர் இல்ல. ஜெயிக்க வைப்பாங்களா? விஜய்ன்ற பேருக்காண்டி ஜெயிக்க வைப்பாங்க. நீ யாருக்கு டிவிக்கே தான் ஓட்டு போடுவேன். விஜய் இங்க என்ன ஜெயிப்பாரா திருச்சி கிழக்குல? ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. விஜய் தான். இன்னைக்கு இருதயராஜ் நல்லா வாக்கு ஜெயிச்சிருக்காரா? தண்ணி ஜெயிக்க முடியுமா விஜய்னால? செய்யட்டுமே, நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா விஜய்க்கு என் ஓட்டு போடுவேன். உங்க ஃபேமிலில நீங்க மட்டுமா இல்ல ஃபேமிலி எல்லாரும் எல்லாம்? ஃபேமிலி எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எங்க அம்மா வீட்டு சைடும் சொல்லியிருக்கேன். நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து சைடும் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஓட்டு இருக்கும் மொத்தமா எங்க ஃபேமிலி ஓட்டே பாத்தீங்கன்னா ஒரு 100 ஓட்டு இருக்கு. நாங்க பெரிய ஃபேமிலி. கண்டிப்பா 100 ஓட்டுமே விஜய்க்கு போடுவோம். இதுல எந்த ஒரு இதுவும் மாற்றமே கிடையாது. அதனால ஏதாவது ஒரு புதுசா ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறோம். அநேகமா டிவிக்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சி 99% டிவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஓட்டு யாருக்கு? ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். எதனால விஜய்க்கு? ஏதோ ஒரு நல்ல ஆட்சி மாத்தி பார்க்கலாமேன்ற ஒரு இதுதான். உங்க விஜய் நான் வரேன். உங்க விஜய் எளியவன் குரல் நான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் நான். உங்க விஜய் எளியவன் குரல் நான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் நான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரேன் நான்.